ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் டு க்ளோவர். நான் பிரகாஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது மத்திய அரசோட திட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த திட்டத்தில் இப்போ நீங்கள் சேர்ந்தீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு 2000 ரூபாய் பணம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ புதிய விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், மத்திய அரசு தரப்புலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா விவசாயிகளுக்கே ஒரு உரித்தான ஒரு ஸ்கீம் வந்து செயல்படுத்திட்டு வராங்க. அதாவது பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா, அதாவது பிஎம் கிசான் திட்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த திட்டத்தின் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா ஏழை எளிய விவசாயிகளுக்கு மொத்தம் 19 தவணைகள் வந்து செலுத்தியிருக்காங்க. அதாவது வருடத்திற்கு 6000 வீதம். இது வரைக்கும் 19 தவணைகள் வந்து விவசாயிகளோட வங்கி கணக்கில் நேரடியாக வந்து வர வைக்கப்பட்டிருக்காங்க. பிப்ரவரி 24ஆம் தேதி பீகாரில் இருக்கக்கூடிய பகல்பூர் அப்படிங்கிற இடத்துல பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த திட்டத்தை வந்து 19 தவணையை ரிலீஸ் பண்ணியிருந்தார். ஸோ இப்போ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு மிக முக்கிய புதிய அறிவிப்புன்னு வெளியாயிருக்கு. அதாவது மத்திய அமைச்சர் சிவராஜ் சவுகான் விவசாயிகளுக்கு நற்செய்தி ஒன்றை கூறியுள்ளார். பிஎம் கிசான் திட்டத்தில் இப்போது இணைந்தாலும் உதவித்தொகை வழங்கப்படும் என்றும் தகுதியான விவசாயிகள் விண்ணப்பிக்கவும் அறிவுறுத்தியுள்ளார். இந்த திட்டத்தின் கீழே நம்ம ஆல்ரெடியே சொன்ன மாதிரி தான் ஒவ்வொரு ஆண்டுக்கும் பார்த்தீங்கன்னா 3 தவணைகள் விதமாக மத்திய அரசு 6000 ரூபா வந்து உதவித்தொகை கொடுத்துட்ருக்காங்க. ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 24ஆம் தேதி 19வது தவணை நேரடியாக வந்து விவசாயிகளோட வங்கி கணக்கில் வர வைக்கப்பட்டது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பிஎம் கிசான் திட்டத்தின் மூலமாக நிறைய பேர் வந்து தமிழகத்தில் ஜாயின் பண்ணல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்மளோட வியூவர்ஸ் மற்றும் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு இது ஒரு நற்செய்தி அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீங்களும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இசேவை மையம் நியரஸ்ட்டில் இருக்கக்கூடிய இசேவை மையத்தில் போயிட்டு பிஎம் கிசான் திட்டத்துக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. விண்ணப்பிச்சிங்க அப்படின்னா தகுதிகள் இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்து வரக்கூடிய 20வது தவணையிலையுமே உங்களுக்கு தகுதிகள் இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த 2000 பணம் உங்களோட வங்கி கணக்கு நேரடியாக வர வைக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் அதுக்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாமே படிச்சுட்டு இதுக்கு தகுதிகள் இருந்தது அப்படின்னா நீங்களும் பிஎம் கிசான் திட்டத்தில் இணைஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு சூப்பரான அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். மற்ற வீடியோஸ் இன்னைக்கு முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். பாய், டேக் கேர்.